ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்வு மனிதர்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு குணத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த குணத்திற்கும் நம்ம பக்தியில பார்க்கக்கூடிய நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த குணம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களை தரும், அந்த துன்பத்திற்கு வடிகால் யாரு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடிய ஒன்று. ஒரு குழந்தைக்கு கோபம் வருது, கையில கிடைச்ச பொருளை தூக்கி வீசும், அதனால பெரிய சேதாரம் எதுவும் கிடையாது. இதே ஒரு வாலிப பசங்களுக்கு கோபம் வருது, உடனே வீட்டை விட்டு ஃப்ரெண்டுங்க தான் முக்கியம்னு வெளியேறுவாங்க, அதனாலையும் 4 நாள்ல சமாதானமாகி திரும்பி வந்துடுவாங்க. இதே ஒரு ஒரு பொறுப்பான பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கோபம் வருது. கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள ஒரு கோபம் வருது. இந்த கோபங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேசும்? கணவன் மனைவி உறவையே முறிக்கக்கூடிய அளவுல அந்த கோபம் மாறும். அதே சமயம் வேலை வாய்ப்புல, போடா நீயுமாச்சும் வேலையுமாச்சு, எனக்கு வேலையை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய அளவுக்கும் மாறும். அப்ப இந்த கோபத்தினால நம்ம எத்தனை விஷயங்களை இழந்திருக்கோன்னு ஒவ்வொருத்தங்களும் நீங்க கோபப்படும் போதெல்லாம் செய்த செயல்களை ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கோபத்தினால நம்ம பெற்றது என்ன, யாம் பெற்ற பயன் இந்த கோபத்தினால் என்ன, யாம் இழந்த பயன் இந்த கோபத்தினால என்ன அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா தெரியும். அப்படி அந்த கோபத்தினால நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காணி மதனம் கோடி விசனம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு நிமிஷ நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவு நமக்கு கோடி முறை தவறு செய்த அந்த கெடுபலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு உள்ள பிரச்சனைகளை, அந்த கோபத்தால் நாம் இழந்த நிகழ்வுகளை எல்லாம் சரி செய்யறவரை யாரா இருப்பாரு அப்படின்னா சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தாங்க. அந்த முருகப்பெருமான் எங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய பேரையே ஊராக கொண்ட திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற இடத்துல, திருப்பூர் மாவட்டத்துல திருமுருகன் பூண்டியில இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தான் நம்ம இப்ப பாக்குறோம். சரி, இங்க என்ன அப்படி ஒரு நிகழ்வு? இந்த கோபத்துக்கும் இந்த திருமுருகன் பூண்டி முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த முருகப்பெருமான் அங்க சிவனை வழிபட்டிருக்கார். அவருடைய தாய் தந்தையரை அங்கு சென்று வழிபட்டிருக்கார். அங்க இன்னொரு அதிவிசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கோபத்திற்கே காரணம் ஒரே ஒரு முனிவரை உதாரணமா சொல்லுவாங்க. சரியான கோபக்காரரு அவரு, அவருடைய கோபக்கனல் அப்படிங்கிறது தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் தெரியுமா? துர்வாச முனிவர். இந்த துர்வாச முனிவர் போய் அங்க இறைவனை தரிசனம் செஞ்சு அவர் அமைதியான இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்ட துர்வாச முனிவருடைய கோபத்தையே கட்டுப்படுத்தின அந்த ஈசனும் அந்த முருகப்பெருமானும் உங்களுடைய கோபத்தெல்லாம் தணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால இந்த கோபம்ங்கிற ஒரு செயல்னால, இந்த கோபம் ஜாதக ரீதியாக ஏன் வருது தெரியுமா? நம்ம ஜாதகத்துல எங்கெல்லாம் செவ்வாய் பாதிக்கப்படுறாரோ, ஏன்னா அந்த செவ்வாய் தாங்க கோபத்துக்கு காரணம். செவ்வாய் எங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்காரோ அங்கெல்லாம் பிரச்சனைங்கிறது அந்த கோபத்தினால வரும். உதாரணமா எடுத்துட்டோம்னா, இப்ப லக்னத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ரொம்ப அப்பதான் ஹெட் வெயிட் அதிகமா இருக்கும். தனக்கு மிஞ்சி யாருமே கிடையாது, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மமதை இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க, அது உங்களுக்குள்ள அது அனல் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த கோபத்தை தணிக்கணும்னா, அந்த கோபம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு தனியா இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அன்பை சம்பாதிச்சிருக்கோம், இல்ல எத்தனை பேருடைய பகையை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த கோபத்தை நீங்க தணிக்கணும்னா, திருமுருகன் பூண்டிக்கு நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமை அன்று போய் அந்த முருகனை செவ்வாய் ஓரையில போய் சரணாகதி பக்தியோட மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கோபம் அங்க கட்டுப்படும். அதனால ஏற்பட்ட விளைவுகள் கூட சரி செய்யப்படும். 2ஆம் இடத்துல இருக்கார், வருமானத்தை கூட வேண்டான்னு தூக்கி வீசுவீங்க, குடும்ப உறவுகளை அலட்சியப்படுத்துவீங்க, அவங்க மனசை காயப்படுத்துவீங்க. ஏன்னா வாக்குல செவ்வாய், வாக்குல செவ்வாய், 2லே செவ்வாய். அப்பா இல்வாழ்க்கை கசந்து விடும், இருக்கும் செல்வம் அழிந்து விடும், இருவருக்கும் பகையாகி எலி பூனை போலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தா வீரியமான வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லியும் அடுத்தவங்க மனசை புண்படுத்தி அந்த சொல்லுவாங்க. திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார், நாவினால் சுட்ட வடு ஆறவே ஆறாது அப்படின்னு.
தீயினால சுடுறது கூட ஆறி போயிடும், நாவினால சுடுறது ஆறவே ஆறாது. இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து அந்த கொளுத்தி போடுற அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது என்னைக்குமே ஆறாது. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் தீராது. அப்படி தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த திருமுருகன் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சரி, எனக்கு பூமி கிடைக்கல, சொத்து தகராறு ஏற்பட்டுச்சு, போடா உன் சொத்தே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன், அதனால சொத்து இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அந்த கோபத்தினால அந்த சொத்தை இழந்தீங்களோ, திரும்ப சமாதானமாக போகக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு அந்த முருகன் கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குள்ளுமே அந்த செவ்வாயினுடைய தாக்கம் அங்க அதிகமா இருக்கு. அந்த தாக்கத்தை யாரால சரி பண்ண முடியும்னா அந்த முருகப்பெருமானால தான் சரி பண்ண முடியும். அதனால அங்க போய் முருகனையும், முருகன் வழிபட்ட அவருடைய தாய் தந்தையர், நம்ம எல்லாத்துக்கும் உலகத்திற்கே தாயான ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு செய்யுங்க. அந்த துர்வாச முனிவரின் கோபத்தை அடக்கின மாதிரி உங்களுடைய கோபமும் கட்டுப்படும். அந்த கோபம் கண்ட்ரோல் ஆச்சுனாவே நம்ம நிதானமா யோசிப்போம். அந்த நிதானம் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு நமக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அந்த முருகனுடைய பேரருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நன்றி.